ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தால் தக்கா தாங்க. இது நார்த் இந்தியன் சைடில் ரொம்பவே ஃபேமஸானது. சிம்பிளாக டக்குன்னு செஞ்செல்லாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இது சப்பாத்தி சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் 2 விதமான பருப்பு எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். இது நல்லா கொலைய வேக விட்டுக்கிறோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தால் தக்காக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் எடுத்து ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல்ல எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 3 வரமிளகாவும் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சுங்க. இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்துட்டு இப்போ தாளித்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா வாசனை எல்லாம் போற வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட பருப்பு வந்துருச்சான்னு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, பருப்பு நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம பருப்பை நம்ம மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தால் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தாலை இறக்கிடலாம். இப்போ நம்ம தாலை இறக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. நான் ஒரு கடாயை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை இப்போ சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேங்க. இந்த பூண்டை போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சு விடுங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற வரமிளகாயை நம்ம இதோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம இதை இறக்கிடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் கருகக்கூடாதுங்க, அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம தாளிச்சு எண்ணெயை தாலுக்கு மேலே ஊற்றி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தால் தக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு வெஜிடபிள் இல்லாத டைமில் சாம்பாருக்கு பதிலாக அந்த தால் தக்காவை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. சாதம் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான இந்த தால் தக்காவை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே இதோட கிளம்புறேன். உங்களை வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.